இன்றைக்கு கூட புதிதாக சிலர் கிளம்பி இருக்கிறார்கள். இதை பேச வேண்டாம்னு தான் நினைச்சேன். சனிக்கிழமை விசிட்டர் வர்றாரு. சனி ஞாயிறு மட்டும்தான் மக்களை சந்திக்க வருவார். அவரு சனி ஞாயிறு வீட்டுல போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போகணும், என்ன பண்ணலாம்? சரி போடு, தமிழ்நாடு சுற்றுப்பயணம். எப்படி ஒரே நாள்ல 3 மாவட்டம். நீ 3 மாவட்டத்துல யார் யார சந்திக்க போற? அது சரி, அவன் மாநாட்டையே 1.5 மணி நேரத்துல முடிக்கிறாங்க பொழுது ரோட்டுக்கு வந்து மக்கள் சந்திப்பு அப்படிங்கும் பொழுது வந்து அண்ணன் பாருன்னா வரட்டா டுர் அப்படின்னு ஓடிடும். வரட்டாமாமே டுர். இதுக்கு பேர் பொதுமக்கள் சந்திப்பு. கொள்கை என்ன தெரியாது, கோட்பாடு என்ன தெரியாது, செயல் திட்டம் என்ன தெரியாது, எல்லாமே அண்ணன் தான். 234 தொகுதியில் வேட்பாளர் யாரு? அதுவும் அண்ணன் தான். அவன் பின்னாடி போகக்கூடிய பாதி பேருக்கு வாக்குரிமையே கிடையாது, அது வேற விஷயம். அப்படியே வாக்குரிமை வாங்கினாலும் அவன் உள்ள போய் விஜய்னு பேர் தேடுறானா இல்லையான்னு பாருங்க. பேரை தேடிட்டு எப்பா அண்ணன் பேரே இல்லையப்பா, என்னப்பா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு வெளியே வர்றானா இல்லையா பாரு. எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிப்பான். போடா வீட்டுக்கு. தான் பேரையே பார்த்து வாசிக்கிறாரியா? தான் பேரை பார்த்து வாசிக்கிறாப்ல. அந்த சட்டப்பேரவைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியாவிலேயே பழமையான சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை. எடப்பாடியா அங்க என்ன பண்றாருன்னு தெரியல. இந்த பனையூர் பாடிகள் உள்ள போய் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்க போவான், திருப்பி வருவான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் காமெடியில நிக்கிற மாதிரி தான். நாம சொல்லல, அவர் கூட நடிச்ச மமிதா பைஜு சொல்றாங்க. தேர்தல் முடிவை பொறுத்து அவர் முடிவெடுக்க போறதா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. சொல்லி வைக்க வேண்டாமா? நான் இதை உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்றேன், வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா? அவங்க சொல்லிட்டாங்க. அது எங்க அவர் பிறந்த நாளைக்கே போட்டு விட்டாங்க. சரி, வாழ்த்துக்கள். இவரை விட பெரிய ஆளு. எப்படிப்பட்ட பெரிய ஆளு? அமிதாப் பச்சன் வந்து இவர்தான் சூப்பர் ஸ்டார்னு பவியமா நிக்கிறாரு. அவரே கொள்கை தலை சுத்துது, வேண்டாம்ப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்னதுக்கு பிறகு, பெரியாரை பத்தி எல்லாம் பேசினதுக்கு பிறகு, ஐயோ உன்னை எங்களுக்கு பிடிக்கும், நல்லா நடிக்கிறையா, கருப்பா இருக்கன்றதுக்காண்டி உன்னை கொண்டாடின ஊர் அப்படிலாம் பேசாதையா அப்படின்னு சொன்ன ஊருக்கு ரைட் நான் உங்ககிட்ட வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த பக்கம் கும்பிடு போட்டு இந்த பக்கம் வந்துட்டாப்ல. அதாவது உலகில் நோய் எல்லாருக்கும் கெட்டது செய்யும், ஆனா ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்திருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஜாதி நமக்கு அவமானம் என்பது தொடர்ந்து மக்கள் மத்தியில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய பெரியாரி இயக்கங்கள் சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் ஜாதி ஒழிப்பு குறித்தும் நாம் என்ன வேல்யூ சிஸ்டத்தின் அடிப்படையில் வாழுகிறோம் என்பது குறித்துமான கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இந்த ஜாதி என்பது இன்றைய வடிவத்தில் ஒரு காலத்தில் தன்னுடைய ஊரை விட்டு வேறு ஊருக்கே போக முடியாத ஒரு காலத்தில், தன்னுடைய வீட்டில் இருந்து 50 கிலோமீட்டருக்கு மேல் போவதற்கான எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலத்தில், திருமணத்தின் மூலமாக உறவுகளின் மூலமாக இந்த சாதி என்பது தொடர்ந்து இயங்கி வந்தது. இன்றைக்கு உலகமயமாகி இருக்கக்கூடிய சூழலில், எந்த மூலைக்கும் போக முடியும் என்கின்ற சூழலில் இன்றைக்கும் சாதி இருக்கிறது. எந்த அளவுக்கு வளர்ந்து போய் இருக்கிறது அல்லது சீரழிவை தந்து கொண்டிருக்கிறது என்றால், இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகிறவன் பொதுவாக விமானத்தில் போகும்போது 35 கிலோ 15 கிலோ அப்படின்னு எடுத்துட்டு போவதற்கு, ஆனால் எடையே இல்லாமல் அவன் இன்னொன்றையும் தூக்கி கொண்டு சுமந்து திரிகிறான், சாதியை தூக்கி கொண்டு திரிகிறான். சர்வதேச அளவில் தெற்காசியா குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள், உலக அளவில் இந்த பாசிஸ்டுகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய ஆய்வு நூல்களையோ அல்லது ஆய்வு உரைகளையோ எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை அவர்கள் தவறாமல் குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவில் சாதி என்பது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பது குறித்தும் அவர்களுடைய ஆய்வில் ஒரு முக்கியமான பகுதியாக தொடர்ந்து பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த சாதி உலக அளவில் நமக்கு, மனிதர்களாகிய நமக்கு, தமிழர்களாகிய நமக்கு, இந்தியர்களாக நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக சர்வதேச அரங்கில் இருந்தாலும், இங்கு பெருமைக்குரிய அடையாளத்தில் ஒன்றாக சாதியை கருதுகின்ற ஒரு மனநிலை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய ஊடகவியலாளர் தினேஷ் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். சாதி என்பது உடலின் ஒரு உறுப்பாக இருந்தால், அது அருவருப்பானதாக இருந்தால் அதை அறுத்து எறிந்துவிட்டு போகலாம். ஆனால் அது மனநிலையாக, மனநோயாக மாறி இருக்கிறது. அந்த நோய் என்பது தலைமுறையாக கடத்தப்படுவதாகவும், எப்படியாவது மனதுக்குள் புகுந்து கொள்வதாகவும் அந்த நோய் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சாதி பழங்காலத்தில் எப்படி இயங்கியது, இன்றைய காலத்தில் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பது குறித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வைப்பதாக இருக்கிறது. என்னவென்றால், இந்த மாடர்னிட்டியில இந்த உலகம் முழுவதும் இணைந்து செயல்படுகிறோம் என்று குளோபலைசேஷனை நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம், நாம் நவீனமயப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், உலகின் அறிவை எல்லாம் எளிதில் பெறக்கூடிய அளவில் நமக்கு வசதிகள் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையாக கருதுகிறோம், அதை பயன்படுத்தவும் செய்கிறோம். ஆனால் இதற்கு உள்ளாகவும் சாதி தன்னை வளர்த்துக் கொள்வதாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதாகவும் எப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பகுதி என்று கருதுகிறேன்.
கடந்த திருவல்லிக்கேணி கூட்டத்தில் பேசும் பொழுது இன்ஸ்டாகிராம் உலகத்திலோ அல்லது முகநூலிலோ அல்லது யூடியூபிலோ அல்லது டிக்டாக்கிலோ அல்லது பல்வேறு வகையான நவீன சமூக வலைதளங்களிலோ எப்படி சாதி தன்னைத்தானே மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது பற்றி அங்கும் பேசியிருந்தேன். புதிதாக பல்வேறு ஐடிக்கள் தொடங்கப்படுகின்றன. வெவ்வேறு வகையில் பழைய மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் திணிப்பதாக இருக்கின்றன. வெவ்வேறு வகையான வேலை பிரிவினைகளோடு பலரும் செயல்பட்டு வருகிறார்கள். எப்படியெல்லாம் சாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தால், நேரடியாக நான் பெரிய சாதி நீ சின்ன சாதி என்று பேசுபவர்கள் ஒரு பக்கம் என்றாலும், மறைமுகமாக நம்முடைய பழக்கம் வழக்கம் என்கின்ற பெயரிலும் நம்முடைய பாரம்பரியம் என்கின்ற பெயரிலும் நம் மீது சாதியை திணிக்கின்ற வேலையை தொடர்ந்து ஒரு சிலர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பழக்க வழக்கம் என்பதன் மூலமாக என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள். சாதாரணமா தினமும் குத்து விளக்கு ஏத்துங்க, வெள்ளிக்கிழமை இதை பண்ணுங்க, சனிக்கிழமை இதை பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணுங்க என்று ஒரு பழக்க வழக்கம் என்கின்ற பெயரில் நம்மை வேறு ஒன்றுக்கு மூளை செலவை செய்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பழக்கங்களும் வழக்கங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன என்பதைத்தான் தந்தை பெரியார் தோலுரித்து காட்டினார். இந்தியா முழுவதும் அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு வேறு எந்த தலைவரும் முன்னெடுக்காத ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் முன்னெடுத்தார். பலரும் கூட அந்த போராட்டத்தை வைத்து அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையே சிண்டு முடிகின்ற வேலையை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தவருக்கும் கருப்பு சட்டை போட்டிருக்கின்ற பெரியாரிஸ்டுகளுக்கும் எதிரானவர்கள் அல்லது அம்பேத்கரியவாதிகளுக்கு எதிரானவர்கள் பெரியாரியவாதிகள் என்கின்ற கருத்தை அதன் வழியிலிருந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதைத்தான் தந்தை பெரியார் செய்து காட்டினார். அண்ணல் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது மக்களை ஜனநாயகப்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மாறாக இது செயல்பட்டால் அதை கொளுத்துகின்ற முதல் நபராக நான் இருப்பேன் என்று சொன்னார். அதை தானே எரித்து காட்டினார் தந்தை பெரியார். ஆக அதை எரித்தவர் தந்தை பெரியார் என்ற உடலாக இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கராகவே இருந்துதான் அந்த புத்தகத்தை தந்தை பெரியார் எரித்து போராட்டத்தை நடத்தினார். அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தினுடைய நகலை எரித்து தந்தை பெரியார் போராட்டத்தை நடத்தினார். ஏன் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்? இதை பற்றி இப்போது சமூக வலைதளங்களில் நாம் பேசினாலும் தெரியல. இந்த வீடியோவை நீர்த்துறை கவர் பண்றாங்க, அருவி கவர் பண்றாங்க, மெய்ட்டில இருந்து என்ன மெயில் போட போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை பேசியதற்காக ஏற்கனவே இதே கருத்தை வேறு ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு தோழர் இதே போன்ற ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகிறார். தந்தை பெரியார் அரசமைப்பு சட்டத்தை எரிக்கும் போராட்டத்தை ஏன் நடத்தினார் என்பது குறித்து பேசுகிறார். அப்படி பேசிய அந்த வீடியோவை நம்முடைய தோழர் கரிகாலன் அவர்கள் தன்னுடைய ரூட்ஸ் தமிழ் ஊடகத்தில் பதிவு செய்தார். அந்த பதிவு செய்யப்பட்டதற்கு எதிராக மெய்டி எனப்படுகின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒன்றிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திலிருந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த சேனல் முழுவதுமாக முடக்கப்பட்டது. அதற்கு பிறகு கரிகாலன் அவர்கள் டெல்லிக்கு போகிறார், நேரில் ஆஜராகி விளக்கம் சொல்வதற்காக. விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் குற்றச்சாட்டு என்ன என்று தெரிய வேண்டும். சாட்டு என்ன என்று தெரியாமல் விளக்கம் அளிக்க முடியாது. பதில் சொல் என்று சொன்னால் கேள்வியை சொல் என்று தானே கேட்க முடியும். என்ன புகார் என்றே அவருக்கு தெரிவிக்கப்படாமல் அவருடைய சேனல் முடக்கப்பட்டு, நீங்கள் தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை பதிவு செய்ததால் உங்கள் சேனலை முடக்குகிறோம் என்று எழுதுகிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்லுவது? எது தேச விரோதமாக இருந்தது என்று அவன் கேட்டால் நான் அதில் என்ன செய்தேன் என்பதை கரிகாலன் அவர்கள் பதிவு செய்ய முடியும். ஆனால் அதற்கு மாறாக என்ன செய்தார்கள் என்றால், டெல்லிக்கு வர சொல்லுகிறார்கள் விளக்கம் கேட்டு. அந்த 7 வீடியோக்கள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தன. 7 வீடியோக்களிலும் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து நாமே அதை முழுமையாக தமிழில் எழுதி அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனுப்பி வைத்து டெல்லிக்கு நேரில் போகிறார் கரிகாலன். நேரில் போனதற்கு பிறகு அவரை ஒரு அறையில் அமர வைத்து விட்டு வீடியோ கான்பரன்சிங் மூலமாக 7 பேர் விசாரணை நடத்துகிறார்கள். அந்த விசாரணையை சென்னையில் இருக்கும் போதே நடத்தி இருக்கலாமே. அந்த விசாரணையை ஏன் டெல்லிக்கு வரவழைத்து நடத்துகிறான் என்றால், சோர்வடைய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஏன் சோர்வடைய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான்? அதற்கு முன்னால் கரிகாலன் அவர்களிடம் அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் கொடுத்து விடுங்கள், சேனலை விட்டு விடுகிறோம். நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? முடியாது என்று மறுத்தார் கரிகாலன். அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி வெற்றி பெற்று தன்னுடைய சேனலை அவர் மீட்டெடுத்தார். ஏன் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன்? இது நடந்து 2-3 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனாலும் இந்த உதாரணத்தை சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், இதே வீடியோவை வெவ்வேறு சேனல்கள் பதிவு செய்திருக்கின்றன. ஆனால் கரிகாலன் அவர்களுடைய சேனல் மட்டும்தான் குறிவைக்கப்பட்டது. ஏன் குறிவைக்கப்பட்டது என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும், ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற சேனல்கள் எல்லாம் அதை ஒரு வீடியோவாக கருதினார்கள்.
தோழர் கரிகாலன் அவர்கள் அது சமுதாய மாற்றத்திற்கான ஒரு வழியாக கருதி அந்த காணொளிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அது மற்றவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, ஒன்றிய அரசாங்கத்தில் இருப்பவனுக்கு அது தெளிவாக புலப்பட்ட காரணத்தால் தான் கரிகாலன் அவர்களுடைய சேனலை குறிவைத்து முடக்கினான். ஏன் டெல்லிக்கு அலைய விட்டான்? ஏன் கோர்ட்டுக்கு அலைய விட்டான்? கோர்ட்டிலும் உண்மையாக நேர்மையாக பேசுகிறார்களா? பொய், வாயை திறந்தாலே பொய். எப்படிப்பட்ட பொய்கள்? நீதிபதி கேட்கிறார், சேனலை ஏன்பா பிளாக் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், நாங்க காலையிலே அன்பிளாக் பண்ணிட்டோம், இந்த நாடகமாடும் வேலையெல்லாம் இங்கு வேண்டாம் என்று. அதற்கு பிறகுதான் அந்த ஆணை பெறப்பட்டது, சேனல் மீட்கப்பட்டது. டெல்லிக்கு அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? தொடர்ந்து சேனல்களை முடக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த சேனல் முடங்கியதற்கு பிறகு ரூட்ஸ் 24x7 என்று புதிய சேனலை தொடங்குகிறார். அந்த புதிய சேனலும் உடனடியாக முடக்கப்பட்டது. அந்த முடக்கங்களுக்கெல்லாம் பிறகுதான் இப்போது ட்ரைப்ஸ் தமிழ் என்கின்ற ஊடகத்தை நடத்தி வருகிறார். அவருக்கு மட்டும் அல்ல, பேராசிரியர் சுபவி அவர்களுடைய திராவிடம் 100 சேனலுக்கும் இதே நெருக்கடி. இந்த நெருக்கடிக்கெல்லாம் பின்னணி என்ன என்று பார்த்தால், இந்த சமூக வலைதளங்களை, இந்த சமூக வலைதள பக்கங்களை, யூடியூபாக இருக்கட்டும், பேஸ்புக்காக இருக்கட்டும், மற்ற சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இதன் மூலமாக நாம் என்ன வேலை செய்து வருகிறோமோ அந்த வேலையை செய்யக்கூடாது என்று விரும்புகிறான். இந்த சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கு தெருமுனை கூட்டத்தில் 100 பேர் கேட்கிறார்கள் என்றால், இந்த 3-4 ஊடகங்களின் வழியாக 10 லட்சம் பேர் குறைந்தபட்சம் கேட்பதற்கான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழர்கள் அந்த வீடியோவை கேட்கிறார்கள், மனம் மாறுகிறார்களோ இல்லையோ, தந்தை பெரியாரே சொல்லுகிறார், இதை கேட்டு நீ உடனடியாக மாற்றம் செய்துவிட வேண்டும், நாளைக்கே நீ திருந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் அல்ல. நான் சொல்லுவது சரி எனப்பட்டால் அதை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் இதை கேட்டு சிந்தித்து பார் என்று சொன்னார். அந்த சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து இந்த உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உழைப்பை செலுத்துவதை கூடாது என்று விரும்புகிறார்கள், நாம் முடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக ஊடகங்கள் மீதான அல்லது சமூக வலைதளங்களில் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஊடகங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த வேலை என்பது நம்மை சோர்வடைய வைக்க வேண்டும் என்பதற்காக. நாம் சோர்ந்து போக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்றால் நாம் சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை எரித்து போராட்டம் நடத்தினார். ஏன் நடத்தினார்? இந்த பிரிவுகள் சாதியை அழித்து ஒழிப்பதற்கு எதிரானவையாக இருக்கின்றன. பழக்கங்கள் வழக்கங்கள் என்பவற்றை அங்கீகரிப்பதன் மூலமாக, இந்து மதத்தை அங்கீகரிப்பதன் மூலமாக சாதியை அங்கீகரிப்பதாக இந்த அரசியலமைப்பு சட்டம் பயன்படுத்தப்படும் என்பதால் அந்த பிரிவுகள் எல்லாம் மாற வேண்டும் என்று விரும்பினார். அது மட்டுமல்ல, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் குறித்து அன்றைக்கே தந்தை பெரியார் கூர்மையான ஒரு பார்வையை வைத்திருந்தார். என்ன பார்வையை வைத்திருந்தார்? அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகின்ற அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்திற்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சாதியை அழித்து ஒழிக்க விரும்புகிறவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது என்பதை தந்தை பெரியார் முன்னரே அறிவித்திருக்கிறார். அதைத்தான் இப்போது வரைக்கும் நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து வழிமொழிந்து கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்திற்கானதாக அரசியலமைப்பு சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். அவருடைய செயல்பாடுகளில், அவருடைய முன்மொழிவுகளில் பலருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் ஒன்றுதான், சாதி ஒழிய வேண்டும், சமத்துவம் மலர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அந்த நோக்கத்திற்கானதாக அது இருக்கிறதா? 1926ஆம் ஆண்டு சென்னை சட்டசபையில், மதராஸ் மாகாண சட்டசபையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராகிய வீரையன் என்பவர் பிரதிநிதியாக நியமிக்கப்படுகிறார். அவர் பொது இடங்களில் தீண்டாமையை கடைபிடிக்கின்றவர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த பொது இடங்களில் யாராவது தீண்டாமையை கடைபிடித்தால் அவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று மாநகராட்சி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருகிறார். திருத்தம் நிறைவேற்றப்பட்டும் விட்டது. நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகும் தந்தை பெரியார் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்றாலும் கூட இதை கொண்டு வந்தவருடைய நோக்கத்திற்கு பார்ப்பன நீதிபதிகளும் பார்ப்பன வக்கீல்களும் அவர்களுடைய அறிவு என்று சொல்லிக் கொள்வதும் இதை கொண்டு வந்தவருடைய நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்த விடுவார்களா என்பதை கேட்டார். அந்த கேள்வியை தான் இன்னமும் தமிழ்நாடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்படி அரசியலமைப்பு சட்ட ரீதியாக ஒரு பாதுகாப்பை சாதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பழக்க வழக்கத்திற்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் தந்தை பெரியார் அனைவருக்கும் பொதுவான சட்டம் வேண்டும் என்று கேட்டார். உடனே வருவான்,
நாங்களும் பொது சட்டம் வேணும்னு தானே சொல்றோம், ஏத்துங்க அப்படின்னு. நானும் உயிரோட இருக்கணும்னு தான் சொல்றேன், நீயும் உயிரோட இருக்கணும்னு தான் சொல்ற. நான் மானத்தோட வாழணும்னு சொல்றேன், நீ மானம் கெட்டு போய் வாழணும்னு சொல்ற. அதுதான் வாழ்வதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். மானத்தோடு வாழ்வதா, மானம் கெட்டு போய் வாழ்வதா என்பது. தந்தை பெரியார் கேட்ட சட்டம் யார் மீதும் ஒடுக்குமுறையை நிகழ்த்துவதற்காக கேட்ட பொது சட்டம் அல்ல. அவர் கேட்ட பொது சட்டம் என்பது அனைவரும் சமத்துவமாய் வாழ வேண்டும் என்பதற்கான பொது சட்டமே தவிர ஒருவருடைய சாயலை அத்தனை பேரின் மீதும் திணிக்கின்றதை தந்தை பெரியார் விரும்பவில்லை. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அனைவரும் சமம் என்று. ஆனாலும் இன்றைக்கும் கோயிலுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கருவறைக்கு வெளியே நடக்கின்ற தீண்டாமையை அதே அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 25, 26 கீழ் அவன் பாதுகாத்து வைத்திருக்கிறான். சட்டப்பிரிவு 17 அனைவரையும் சமம் என்று சொல்லுகிறது. சட்டப்பிரிவு 25, 26 சாதியின் காரணமாக, பழக்க வழக்கத்தின் காரணமாக கருவறை தீண்டாமையை சரி என்று சொல்லுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். சிறுபான்மையினருடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த பிரிவுகளை கூட கோர்ட்ல போய் நம்ம சிதம்பரம் தீட்சிதர்கள் பேசின வாதம் தெரியும்ல, நாங்க இந்துவே கிடையாது, அவங்களாம் சிறுபான்மை டினாமினேஷனா, அவன் சிறுபான்மையா, தேவைப்படும் பொழுது தேவைப்படும் நாக்குகளை அவன் எடுத்து பயன்படுத்துவது என்பது நாம் முன்னரே அறிந்த விஷயம்தான். இப்படி சட்ட ரீதியாக ஒரு பக்கம், அரசு ரீதியாக, சமுதாய ரீதியாக என்று இன்னும் 2 விஷயங்கள் இருக்கிறது. சமுதாய ரீதியான மாற்றங்களுக்கு போவதற்கு முன்னால் இந்த சமுதாய மாற்றங்களுக்கு சில அடித்தளத்தை உருவாக்க வேண்டி இருக்கிறது. சாதி ஒழிப்பு என்கின்ற சிந்தனை முறையை மக்கள் புரிந்து கொள்வதற்கு சில அடிப்படையான மாற்றங்களை சமுதாயத்தில் செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன மாற்றங்கள்? முதலில் அவர்கள் உலகம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு தேவை கல்வி. அந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தொடர்ச்சியாக திராவிட அரசு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. 1925 இப்போது வரைக்கும் சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்களை பற்றி நாம் சுயமரியாதை இயக்கம் பற்றியும் மாநாட்டு தீர்மானங்கள் பற்றியும் தொடர்ந்து பேசுகிறோம். தந்தை பெரியார் செங்கல்பட்டிலே நடந்த சுயமரியாதை மாநாட்டின் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். அதில் 14வது முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். கல்விக்கு நிதியை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது குறித்து. உயர் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வகுப்பு வாரியாக மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து நாம் வல்லுநர்களை உருவாக்க வேண்டும். இது தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டு தீர்மானத்தில் முன்மொழிந்தது. 2021ஆம் ஆண்டு நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்கி இருக்கிறது. மாடல் ஸ்கூல்ஸ் என்கின்ற பெயரில் இப்போது இருப்பதை பலரும் பல்வேறு வகையில் பார்க்கிறார்கள். ஆனால் அதில் தவிர்க்க முடியாத இன்னொரு பார்வையும் அடங்கி இருக்கிறது. அரசு பள்ளிகளில் மாணவர்களை நன்றாக படிக்கக்கூடியவர்களை தேர்வு செய்து பயிற்சி கொடுத்து அந்த அரசு பள்ளி மாணவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் கல்வி நிறுவனங்களில், அவாக்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்களையும் படிக்க வைப்பதற்கான முயற்சியாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன்படி இந்த கல்வி ஆண்டில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், பிட்ஸ் பிலானி உள்ளிட்ட கல்லூரிகளில், நிறுவனங்களில் பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது முதல் அடித்தளம். கல்வியில் மட்டும்தான் இந்த முக்கியத்துவமோ அல்லது அவர்களுக்கான வாய்ப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஒன்றிய அரசு பணிகளில் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் பயிற்சி பெற்று தேர்வு எழுதி அந்த பணிகளுக்கு போக விரும்பினால் அவர்களுக்கு தேவையான பயிற்சியையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 10,000 ரூபாய், 2ஆம் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 25,000 ரூபாய் என்று அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதி அதற்கு பிறகு நேர்காணலில் சென்று பயிற்சியை முடிக்கின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பயிற்சி அளித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு முதல் நிலை யூபிஎஸ்சி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் 50% மேற்பட்டவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள். ஏன் இவற்றை செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு பயிற்சி நிறுவனங்கள் என்னும் பெயரில் சாதி ரீதியாக, மத ரீதியாக சிந்தனை கொண்டவர்களை எல்லாம் பயிற்றுவித்து ஒன்றிய அரசு பணிகளில் நிறுவிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி கூட சமீபத்தில் தப்பி ஓடி வந்தது. இப்போது அது கோயம்புத்தூரில் மீண்டும் இன்னொரு ஆட்டை பிடித்து மேய்த்துக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த ஆடுகள் ஒரு ஆடுதானா? இன்றைக்கும் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு இந்த அதிகார வர்க்கம்
ஒத்துழைக்க மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் கொளத்தூர்மணி அவர்கள் தொடர்ந்து இதை பல்வேறு மேடைகளில் பதிவு செய்திருக்கிறார். அதிகார வர்க்கம் எப்படி அரசுக்கு எதிரானதாக இருக்கிறது. இன்றைக்கு நேற்று மட்டும்தானா? இல்லை, கர்ம வீரர் காமராசர் காலத்திலிருந்து இந்த அதிகார வர்க்கம் ஆளும் அரசு கொண்டு வருகின்ற கொள்கை நோக்கங்களுக்கு எதிரானதாகத்தான் செயல்பட்டிருக்கிறது. காமராசருடைய ஆட்சி காலத்தில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், பகலுணவு திட்டத்தை கொண்டு வந்தார், தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தார். அதற்கு முன்னதாக சர்பிட்டி தியாகராயர் அவர்கள் சென்னை உட்பட்ட பகுதிகளில் மட்டும் அந்த சத்துணவு திட்டத்தை மாநகராட்சி பகுதிகளில் அறிவித்திருந்தார், நடைமுறைப்படுத்தி இருந்தார். வெற்றிகரமாக செயல்பட்டது. அந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த நேத்து சுந்தரவடிவேலு என்கின்ற நபர் பொதுக்கல்வி அமைச்சராக, பொதுக்கல்வி இயக்குநராக காமராஜர் ஆட்சியில் பணியாற்றுகிறார். பொதுக்கல்வி இயக்குநராக பணியாற்றிய அந்த நேத்து சுந்தரவடிவேலுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? தந்தை பெரியார் தலைமையில் அந்த கல்யாணம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட கொள்கைக்காரர் ஒருவர் பொதுக்கல்வி இயக்குநராக இருக்கிறார். எதில் இருக்கிறாரு? பியூரோகிரசியில. எந்த அதிகார வர்க்கத்தை விமர்சிக்கிறோமோ அதே அதிகார வர்க்கத்தில் பெரியார் வழி வந்த ஒருவர் இருக்கிறார். அவரும் காமராஜரும் திட்டம் போடுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறார்கள். கல்வி சூழலை எப்படி மாற்றி அமைப்பது என்பது குறித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆய்வு செய்கிறார்கள். பணம் இல்லை, பள்ளிக்கூடத்திற்கு உதவி வேண்டும், படிப்பதற்கு டேபிள் வேண்டும், டெஸ்க் வேண்டும், எழுதுவதற்கு கரும்பலகை வேண்டும். என்ன செய்வது? சுற்றி இருக்கக்கூடிய பணக்காரர்கள் நிதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இப்படி கூட்டங்களை நடத்துகிறார்கள். அப்போதுதான் சுந்தரவடிவேலு அவர்களும் காமராஜர் அவர்களும் இணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். இவர்கள் உணவு இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். காலையில அசம்பிளின்னு பிள்ளைங்களை பூரா நிப்பாட்டி வச்சா 2 பேராவது மயக்கம் போட்டு விழுகிறான். இதுக்கு காரணம் சோறு தண்ணி இல்லாம 10 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு சாப்பாடு போட்டா ரெகுலரா வருவாங்களா? போட்டா வருவாங்க, போடுறாங்க, வந்தாங்க. அந்த திட்டத்தை காமராஜர் நேத்து சுந்தரவேலு அவர்களிடம் சொல்லிவிட்டார். இதை நீ டிராஃப்ட் பண்ணு, நான் போய் தமிழ்நாட்டுக்கான 5 ஆண்டு திட்டத்தில் இதை சேர்த்துறேன். டிராஃப்ட் பண்றார். டிராஃப்டை முடிச்சிட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்கணும். இவரு பப்ளிக் எஜுகேஷன், பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரு, டிபிஐ அலுவலகம்னு சொல்றோம் இல்லையா, எக்மோர்ல இருக்கக்கூடிய கல்வி வளாகத்தை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், அது பழைய பெயர். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய டைரக்டர் நேத்து சுந்தரவடிவேலு டிராஃப்ட் பண்ணிட்டாரு. கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாரு? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாரு. அங்க ஒரு செக்ரட்டரி இருப்பார். அவர் என்ன பண்ணணும்? ஓகே, நிதிக்கு இது உட்பட்டதாக இருக்கும் என்று டிக் அடிக்கணும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி எல்லாம் காசை கரியாக்க முடியாது என்று மறுக்கிறார். உடனே இது காமராஜரே நேரடியாக சொன்ன திட்டம் என்று சொன்னவுடன், அப்படியா சரி என்று அடுத்த டேபிளுக்கு நகர்கிறது. அடுத்த டேபிள் எங்க? கேபினட் டிஸ்கஷன். கேபினட் டிஸ்கஷன்ல அவருடைய அரசாங்கத்தில் இருந்தவர்களே பல பேர் இப்படியெல்லாம் காசை வீணாக்காதீங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க என்று மறுக்கிறார்கள். ஆகட்டும் பார்க்கலாம், ஓகே பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து ஃபைல் எடுத்துக்கிட்டு எங்க போகணும்? அப்படியே ஸ்கீமை கொண்டு வந்துடலாம்னு நம்ம பேசலாம், கிடையாது. ஃபைல் எடுத்துக்கிட்டு எங்க போகணும்னா டெல்லிக்கு போகணும். டெல்லியில 5 ஆண்டு பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கும். அந்த பிளானிங் கமிஷன்ல போய் இதை பிரசன்ட் பண்ணி காசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரணும். கொண்டு போய் கொடுத்தா டேபிளா மாறி போகுது. காமராஜர் கொண்டு போன ஸ்கீமுக்கு காசு ஒதுக்குவதற்கு ஒன்றிய அரசு அதிகாரிகள் தயாராக இல்லை. கடைசியாக ஒதுக்கிய நிதி 3 கோடியோ 4 கோடியோ ஒதுக்கிவிட்டு, இந்த சோறு போடுற ஸ்கீமை மட்டும் நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ளஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோறு போடுறது எனக்கு முக்கியம், கைவிட முடியாது என்று காமராஜர் திரும்பி தமிழ்நாட்டிற்கு வந்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். நிதி பத்தவில்லை. உள்ளாட்சி அமைப்புகளிடம் நிதி திரட்டி அதை போடுகிறார். ஒரு வழியாக சத்துணவு திட்டம் போடப்பட்டு விட்டது. போட்டதற்கு பிறகு நேத்து சுந்தரவடிவேலிடம் வந்து அவருடைய சொந்தக்காரர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி எல்லா பேத்துக்கும் சோத்த போடுறியே, நம்ம வீட்டு பண்ணைகள்ல வேலை பார்க்கறதுக்கு பிள்ளைகளே இல்லாம போயிருச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையா என்று அவரை கேட்கிறார்கள். இன்னொரு பள்ளிக்கூடத்திற்கு போகிறார். அங்க சத்துணவுக்கே 2 லைன் நிக்குது. ஏன்? வேகமா கொடுக்கிறதுக்கா? இல்ல. ஒன்று உயர் சாதி சத்துணவு லைன், இன்னொன்னு தாழ்த்தப்பட்ட சாதி சத்துணவு லைன். இப்படி நிக்குது. பார்த்து அதிர்ந்து போகிறார். ஒரு கட்டத்தில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று உயர் சாதிக்காரர்கள் தள்ளி ஓடுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்குள்ள சாதியை புகுத்தி சாப்பிடக்கூடாது என்று பெற்றோர் வற்புறுத்தி அந்த பிள்ளைகளை சோறுதன் இல்லாம கூட இரு, ஏன்னா நீ சோத்துக்கு வழி இல்லாததுனால தான் சத்துணவுல போய் நிக்கிற, அங்க உனக்கு என்ன கேடு? சாதி ஒரு கேடு. 10 நாள் சாப்பிடலன்னா அந்த பிள்ளை 11ஆவது நாள் என்ன ஆகும்னு தெரியாது.
ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைய அவங்களோட சேர்ந்து சாப்பிடாத, சோறு போடாம கூட பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப, சாதி இல்லாம அனுப்ப மாட்டேன்ற வக்கிர புத்தி. ஆனால் சுந்தரவடிவேலு அதே பள்ளிக்கூடத்தில் நடந்த 30ஆம் நாள் நிகழ்வையும் சொல்லுகிறார். 30ஆம் நாள்னா காரியம் கிடையாது, நல்ல காரியம். என்ன நடக்குது? யாரெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைங்க பூரா ஆளா ஒரே வரிசையில் நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பசி, சோறு. அப்படி சோறு போட்டு படிக்க வைக்கிற தமிழ்நாட்டில், இப்படி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற தமிழ்நாட்டில், எந்த கல்வி வந்தால் கொஞ்சம் அறிவு வரும், அறிவு வந்தால் சாதி ஒழியும் என்று நினைத்தோமோ அந்த அறிவை கொடுப்பதற்காக கோடி கோடியாக நிதியை செலவழித்ததற்கு பிறகும் எந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி அவன் அந்த வேலை வாய்ப்பை பெற்றானோ, எந்த அரசு கொண்டு வந்த தளத்திட்டத்தில் பயன்பெற்று அவன் அந்த வேலை வாய்ப்புக்கு சென்றானோ, அதையே பயன்படுத்தி இன்றைக்கு மீண்டும் சாதியை வளர்க்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடிப்படையான மாற்றத்தை இந்த நான் முதல்வன் திட்டம் முன்மொழிந்திருக்கிறது. அதில் இன்டெகிரலாகவே இது இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் இதை அழுந்த சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கும் சாதி இன்றைக்கும் நிலவுகிறது என்றால் பல்வேறு வழிவகைகளில் நிலவுகிறது. அதில் ஒரு வழிவகை என்னவென்றால், நீங்க நீயா நானா ஷோக்களையோ அல்லது தமிழா ஷோக்களையோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நேரடியாக சாட்சியம் சொல்லுகிறார்கள். சாதியை இன்றைக்கும் பின்பற்றக்கூடியவர்கள், நான் இங்க ஏரியாவில் அவர் தானா, அப்படி நே இங்க ஏரியாவில் அவர் தானே மாசு, அவர் தானே எல்லாமே, அவருக்கு பின்னாடி போறது தானே கெத்து, அப்படி ராஜா நட நடப்போம்னே அப்படின்னு சொல்றான்ல. அவன் என்னவா பார்க்கறான்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதி வெறியன் ஒருத்தனை அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதி வெறி பிடித்த அந்த ஒருவனை என்னவா பார்க்கிறான் என்றால் ரோல் மாடலாக பார்க்கிறான். அப்போ அவனுக்கு அவன் தான் ரோல் மாடலா. நம்ம வீடுகளில் ஒன்று நடக்கும். என்ன நடக்கும் என்றால், என்னதான் சாதி ரீதியா விழாக்களுக்கு கூட்டிட்டு போனாலும் திருவிழாக்கு கூட்டிட்டு போனாலும் படிக்கணும்னு வரும்போது வேற ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு நல்ல அட்வைஸை பண்ணுவாங்க. என்னன்னா, பக்கத்தில் ஒருத்தன் நல்ல மார்க் எடுத்து நல்ல இடத்துல போயிட்டான்னா அவனை பார்த்து, அங்கே பாடுறா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான்டா, அவன் படிச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறான்டா, அவன் கெட்ட கேட்டுக்கு அவன்லாம் அமெரிக்கா போயிட்டான், உனக்கு என்னடா கேடுன்னு 4 சாத்துவான். அப்போ என்னவா மாறணும் அப்படின்னா, ஊருக்குள் ரோல் மாடல் மாற வேண்டும். யாருக்கு மாற வேண்டும்? இளைஞர்களுக்கு மாற வேண்டும். ஏன் இளைஞர்களுக்கு மாற வேண்டும்? இளைஞர்களுக்கு தான் ஒரு கிரைசிஸ் இருக்கிறது. 10 பருவத்தை தாண்டும் பொழுது அவர்கள் மனதில் பெரிய சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. நாம் யார்? நமக்கு எது அடிப்படை? நாம் எதை ஆதாரமாக கொண்டு பயணிக்கிறோம்? நமக்கு எது அடையாளம் என்பதை அவன் அப்போதுதான் யோசிக்கிறான். நமக்கு எது அடையாளம் என்பதை யோசிக்க தொடங்குகிறான். எல்லாவற்றையும் பயிற்சித்து பார்க்க ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதே ஊரில் அவனுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒருவனை, ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருவனை ஒரு மாடல் ஸ்கூலுக்கு மாற்றுகிறார்கள். அவன் பார்ப்பான் என்ன நடக்கிறது, ஏன் அவன் மாடல் ஸ்கூலுக்கு போறான். மாடல் ஸ்கூலுக்கு போனவன் நல்ல பயிற்சி பெற்று யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி அதற்கு பிறகு ஒரு நல்ல கல்வி நிலையத்தில் சேருகிறான், நல்ல பயிற்சி பெறுகிறான், நல்ல வேலைக்கு போகிறான் என்றால் அவன் அந்த ஊருக்கு புதிய ரோல் மாடலாக மாறுகிறான். நம்மோடு படித்த அரசு பள்ளி மாணவன், நம்மோடு பயின்ற மாணவன் ஒருவன் இப்படி மாறி இருக்கிறானே என்பது அவனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாதா என்கின்ற சிந்தனை ஓட்டத்தை நாம் தொடர்ந்து புரிய வைக்க வேண்டும். ஆனால் இதே போல பல நல்லா படிக்கக்கூடிய, பல ஐஐடிக்கு போகக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களிலும் சாதி ஒழியவில்லை. இவ்வளவு யோசித்து செய்யப்படுகின்ற விஷயத்தின் மூலமாகவும் இந்த சாதி ஒழியாமல் என்ன செய்கிறது என்றால், அதற்குள் தன்னை ஒழித்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து உயிரோட்டமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது இயங்குகின்ற முறை பல்வேறு மாற்றங்கள். உலகமயமாகும் பொழுது பலரும் யோசித்தது, இந்த உலகமயமாக்கலில் எப்படியாவது இந்த சனியை ஒழிஞ்சிடும் என்று. ஆனா இந்த சனியை இன்னும் பலமடைந்தது. வேறு யாரும் சொல்லவில்லை, கலைஞர் சொல்லுகிறார். இந்தியாவில் உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் நடந்த அதே காலகட்டத்தில் தான் பாபர் மசூதியை இடிப்பதற்கான இயக்கமும் நடந்தது. இந்தியா முழுவதும் சாதி ரீதியான கலவரங்களும் நடந்தது. உலக மாற்றத்தை நோக்கி பொருளாதார ரீதியாக மாறிக்கொண்டிருந்த இந்தியாவில் சமுதாய துறையில் மாற்றம் ஏற்படாதபடிக்கு சாதிய மதவாத சிந்தனைகளை தொடர்ந்து RSS இயக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தது. பொருளாதார ரீதியாக உலகமயமாக்கலை அனுபவித்து விட்டோம், ஆனால் சமுதாய ரீதியாக இந்த உலகமயமாக்கலை அனுபவிப்பதற்கு தடையாக சாதியும் மதம் சனியனும் வந்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த மதச்சனியன் தான் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு இந்த சாதியை உயிரோட்டமாக தொடர்ந்து இயங்க வைத்துக் கொண்டே இருக்கிறது.
கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் குறிப்பிடுகிறார். எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார். உலகமயமாக்கல் மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அப்படி தெரியவில்லை. சாதிகள் தங்களை வெவ்வேறு அடுக்குகளில் ஒளித்து வைத்துக் கொள்வதற்கு இது வசதியாக மாறி இருக்குமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் கருணாநிதி லைஃப் என்று எழுதிய புத்தகத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார். இந்த பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமயமாக்கல் உருவாகிய சூழலில் இந்த சாதி இன்னமும் தொடர்ந்து வெவ்வேறு வகைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐடி கம்பெனிகளில் இப்போது சாதி இல்லை, எல்லாம் சமத்துவமா வாழ்றோம் என்று ஒரு மூட நம்பிக்கை, புதிய மூட நம்பிக்கை ஒன்றை தொழில்நுட்ப நிறுவனங்களில் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் யார் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து பார்த்தால் அங்கு சாதி தலைவிரித்து ஆடுகிறது. என்னென்ன சாதிகள் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறது, எந்தெந்த சாதிகள் எல்லாம் நம்மை தெருவில் தலைகாட்டவே கூடாது என்று சொன்னதோ அந்தந்த சாதிகள் எல்லாம் இன்னமும் ஐடி துறையில் முக்கியமான பொறுப்புகளில் நிறுவனங்களில் உட்கார்ந்து கொண்டு தலையை விரித்து ஆடுகிறது. ஒரு சில குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அந்த பொறுப்புகளை தொடர்ந்து அனுபவிக்கிறார்கள். அங்குதான் அங்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கை. அந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாளைக்கே சாதி ஒளிந்து போகும் என்பதற்காக அல்ல, சமத்துவ நிலையை உருவாக்குவதற்காக. சமத்துவம் உருவான பிறகுதான் அந்த சாதி தேவையில்லை என்றவன் தூக்கி போடுகின்ற நிலை வரும். அந்த சமத்துவத்தை உருவாக்குகின்ற, பிரதிநிதித்துவத்தை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரச்சனை. தொடர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கின்ற அரசு துறைகளில் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் இடஒதுக்கீடு எப்படி பின்பற்றப்படுகிறது என்று எடுத்து பார்த்தால், இந்தியாவினுடைய நீதித்துறை இன்றைக்கு நீதிமன்றங்கள் ஒன்றுள்ள, நீதிமன்றங்களில் பெரியார் புத்தகமாகவே போடப்பட்டிருக்கிறது. (1957) சென்னை ஹைகோர்ட்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தந்தை பெரியார் சொல்லுகின்ற வாசகம் ரொம்ப முக்கியமான வாசகம். சென்னை ஹைகோர்ட் சுமார் 100 ஆண்டுகள் ஆகியும் சமீபத்தில் 10-15 ஆண்டுகளில்தான், அதாவது பார்ப்பன துவேஷம் என்று சொல்லக்கூடிய சாதி புரட்சியும் பார்ப்பனர்கள் நடத்தையை வெளிப்படையாக கண்டித்தல் என்ற தன்மையும் சர்வசாதாரணமாக நாட்டில் ஏற்பட்ட பிறகுதான் பார்ப்பனர் அல்லாதார்களில் ஒருவர் இருவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக தோன்ற முடிந்தது. எப்ப? 1957. எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்து விட்டோம். இன்றைக்கு நிலைமை என்னவாக இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் MP வில்சன் அவர்கள், நாடாளுமன்றத்தில் பல்வேறு நிலைக்குழுக்கள் இருக்கிறது. அதில் ஒன்று லா அண்ட் ஜஸ்டிஸ், சட்டம் மற்றும் நீதி தொடர்பான ஒரு குழு இருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு. அந்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த வழக்கறிஞர் வில்சன் இருக்கிறார். அவர் ஆய்வு செய்கிறார். நீதிமன்றங்களில் இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்றதை ஆய்வு செய்கிறார். அவருக்கு என்ன இல்லை என்றால் டேட்டா கிடைக்கல. ஒன்றிய அமைச்சரகத்திடம் டேட்டாவை கேட்கிறார். என்ன டேட்டாவை கேட்கிறார்? இதுவரை நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் வகுப்பு வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பேக்வர்ட் கிளாஸ் எத்தனை பேரு, ஷெட்யூல்டு கிளாஸ் எத்தனை பேரு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எத்தனை பேரு, விமன் எத்தனை பேரு, மைனாரிட்டிஸ் எத்தனை பேரு? கேள்வி ரொம்ப சிம்பிளானது. நீதிமன்றமோ அல்லது அமைச்சரகமோ என்ன பதில் சொன்னது என்றால், எங்களிடம் அப்படி ஒரு டேட்டா இல்லை, எங்களிடம் அப்படி ஒரு டேட்டா இல்லை. உண்மையிலேயே இல்லையா என்றால், அவர் மூத்த வழக்கறிஞரும் கூட, உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதாடுபவர். அவருக்கு தெரியும் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி நியமனத்தின் பொழுது என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் என்று. அவர் சொல்லுகிறார், 2014 இருந்து நீங்க நீதிபதிகள் நியமனிக்கும் போது அவங்கள்ட்ட கொடுக்கிற ஃபார்ம்ல என்ன கிளாஸ்னு கேட்குறீங்களே, பிசி எஸ்சி எஸ்டி உமன் மைனாரிட்டின்னு கேட்டிருக்கீங்களே, அதை எடுத்து கொடுங்கன்னு கேட்கிறார். ஆகா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பயந்து போன ஒன்றிய அமைச்சரவை, யாரு, கிரண் ரிஜிஜு தலைமையிலான அமைச்சரவை என்ன செய்தது என்றால், அவ்வளவு டேட்டாவையும் கொடுக்க முடியாது, நாங்கள் வேண்டுமானால் 2018 இருந்து கொடுக்கிறோம். சரி கொடு, 2018 இருந்து 2024 வரை கொடு. அப்படி கேட்டு வாங்கிய தகவல் இன்னும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. 2018 முதல் 2023 வரை இந்தியா முழுவதும் உயர்நீதிமன்றங்களுக்கு 650 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 650 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பட்டியல் பிரிவினர் 3.54%,
பழங்குடியினர் 1.54%, பிற்படுத்தப்பட்டோர் 11.7%, சிறுபான்மையினர் 5.5%, மொத்தம் இடஒதுக்கீடு அல்லது வகுப்பு வாரியாக பிரதிநிதித்துவம் பெற்றவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 22.24%. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகள் நியமிப்பதற்கு கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் அனுப்பப்பட்டது. ஏற்கனவே 12 பார்ப்பன நீதிபதிகள் இருக்கின்ற மாமன்றத்தில் கூடுதலாக 4 பார்ப்பன நீதிபதிகள் ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாதிகளை நோக்கி தான் ஆண்ட சாதி என்றும் நான் உயர்ந்த சாதி என்றும் கேட்பவர்கள், பேசிக்கொள்பவர்களை நோக்கி எழுப்ப வேண்டிய அடிப்படையான ஒரு கேள்வி, இந்த நீதிமன்ற வளாகத்தில் உன்னுடைய சாதியை சேர்ந்த எத்தனை பேர் அந்த கருப்பு அங்கியை மாட்டிக்கொண்டு ஆர்டர் ஆர்டர் என்று கையில் சுத்தியலை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறான்? மாறாக நீ எந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்புக்கு ஆசைப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு நீ ஆசைப்படுவதற்கு மாறாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை எப்போது உணரப்போகிறாய்? நீதிபதியாக உட்கார வேண்டும். அந்த நீதிபதி பொறுப்பு அப்படி உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பாருங்க. தெரியல, நாளைக்கு மற்றவர்கள் எல்லாம் இந்த 22% ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்ட 49.5% ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அப்போது இந்த பொறுப்புகள் எப்படிப்பட்டதாக மாற்றப்படும் என்று தெரியவில்லை. இப்போது என்னவாக இருக்கிறது என்றால் அந்த பீடங்கள் அது பீடங்களாக இருக்கின்றது. அது நீதிபதியின் இருக்கையாக இல்லை, அது பீடங்களாக இருக்கின்றன. என்ன பீடங்களாக இருக்கின்றன? அந்த பீடத்தில் உட்கார்ந்து விட்டால் இந்தியாவின் எதை பற்றியும் எப்படிப்பட்ட கருத்தையும் சொல்லலாம். அது வழக்கிற்கு சம்பந்தமே இல்லாததாகவும் இருக்கலாம். அந்த இடத்தில் உட்காருவதற்கு ஆசைப்பட வேண்டிய ஒருவன் குற்றவாளி கூண்டில் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறான், ஆணவ படுகொலை செய்யப்பட்டதற்காக. இந்த ஆஸ்பிரேஷன் எங்க போச்சு? ஒரு மனிதனாக முன்னேற்றத்தை நோக்கி பேச வேண்டிய ஒருவன் மிருகமாக மாறி சிறைச்சாலைக்குள் தன்னைத்தானே பூட்டிக் கொள்ளுகின்ற, தனக்குத்தானே நிகழ்த்துகின்ற இந்த வன்கொடுமையை நிகழ்த்துவதற்கு அந்த புத்தியில் எப்படி இடம் இருக்கிறது? இதை எப்படி மாற்றப் போகிறோம் என்றால் தொடர் பிரச்சாரங்களின் மூலமாகத்தான். அரசு என்கின்ற கட்டமைப்பின் மூலமாக, இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக, இவர்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற பாரதிய நியாய சங்கிதாவின் மூலமாக சாதி ஒழியாது. சாதி ஒழிவதற்கு நியாயம் என்கின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது, சட்டம் என்கின்ற வார்த்தை தான் இருந்திருக்க வேண்டும். நியாயம் எங்கிருந்து வருகிறது? தர்மம் எங்கிருந்து வருகிறது? இந்த நியாயமும் தர்மமும் பேசித்தானே 2000 ஆண்டுகளாக சாதி ரீதியாக அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் தமிழர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள், பழங்குடிகள். இவர்களை மீண்டும் அடிமைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் நியாய சங்கிதா என்கின்ற பெயரில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்? நாங்க பீனல் கோடு பிரிட்டிஷ் கொண்டு வந்ததை நாங்க மாத்திட்டோம். அப்படியெல்லாம் ஒன்றும் மாறல. பிரிட்டிஷ் கொண்டு வந்ததில் எந்த எச்சமும் மாறாமல் அதை அப்படியே வழித்து நக்கி இருக்கிறார்கள். இந்த ஆண்ட சாதி பெருமை பேசக்கூடியவர்கள் எல்லாம் எதனால் மடைமாற்றப்படுகிறார்கள்? எப்படி மடைமாற்றப்படுகிறார்கள்? ஒரு உதாரணம் சொல்லுவது என்றால், இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? அது ஏதோ ஒன்றாக இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு பாஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பாஸ்ட் எப்படிப்பட்ட பாஸ்டாக இருந்தது? அந்த பாஸ்ட் குளோரியஸ் பாஸ்ட், பெருமை மிகு வரலாறாக இருந்தது என்று அவர்கள் மனதில் தொடர்ந்து பதிய வைக்கப்படுகிறது. உண்மையில் அது பெருமை மிகு வரலாறாகத்தான் இருந்ததா? அந்த பெருமை மிகு வரலாறு என்றால் அந்த பெருமை என்ன பெருமை? கோயில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளேயே நுழைய முடியாது என்பது பெருமையா? தோளுக்கு மாறாப்பு போட முடியாது, பெண்கள் தோளில் மாறாப்பு போட முடியாது என்பது பெருமையா? பெண்கள் தோளில் சேலை கட்ட முடியாது என்பது பெருமையா? ஒரு ஆண் கோவணத்தை தவிர வேறு ஒன்றையும் கற்றிக்கொள்வதற்கு உரிமை இல்லை என்று சொல்லப்பட்டது பெருமையா? கடந்த கால பெருமை என்று சொல்லுகிறார்களே, அந்த பெருமை மிகு வரலாறு என்பதை திருப்பி பார்த்தால் துர்நாற்றம் அடிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாதிகளும் அந்த துர்நாற்றத்திற்கு எதிராக ஒரு கட்டத்தில் போராடி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் அதிகம் வசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதி தோல் சீலை போராட்டம் எதற்காக நடந்தது? மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் நடந்தது.
மானத்தோடு வாழுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. சேலை கட்டுவதற்கோ மாறாப்பு அணிவதற்கோ அனுமதிக்கப்படவில்லை. தண்டிக்கப்பட்டார்கள். முளை வரி என்று உடல் உறுப்புக்கு வரி போட்ட கேவலமான ஒரு நாடு இந்த நாடாகத்தான் இருக்கும். இதை இன்றைக்கு என்ன சொல்லுகிறான் என்றால், அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்திருந்தா மதராஸ் மாகாணம் முழுக்கல்ல அதை கொண்டு வந்திருப்பான். அதே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மட்டும் இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான்னு சொல்லப்பட்ட அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியே கிடையாது. பிரிட்டிஷே ஆளாத ஒரு இடத்துல பிரிட்டிஷ் எப்பறம் அதை திரிச்சிருப்பான்? அறிவு கட்ட நாயே. அது ஏங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு சொல்றோம்? மதுரை சமஸ்தானம் இருக்கா? சென்னை சமஸ்தானம் இருக்கா? திருநெல்வேலி சமஸ்தானம் இருக்கா? கிடையாது. இல்ல. ஏன் திருவிதாங்கூர் சமஸ்தானம்? ஏன்னா அங்க பிரிட்டிஷ் ஆட்சி இல்ல. 543 சமஸ்தானத்துல அவனும் ஒருத்தன். அவன் அன்னைக்கே சுயாட்சி நடத்தி கொண்டிருந்தான். இந்தியா விடுதலை அடைந்த போது இந்த சுயாட்சி நம்மை விட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்தவன் அவன் கொண்டு வந்திருக்கிறான் சாதி ரீதியாக அப்படி ஒரு ஒடுக்குமுறையை. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஒடுக்குமுறையை அந்த சாதியை சேர்ந்தவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதிக்காரர்கள் அந்த ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம். இன்றைக்கு கூச்சமே இல்லாமல் RN ரவி ஐயா வைகுண்டர் வளாகத்தில் போய் நிற்கிறான். ஐயா வைகுண்டர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு RN ரவி ட்வீட் போடுறாப்புல. இங்கதான் இருக்கு. கேட்டு மானரோசம் வந்து பதில் சொன்னா பரவாயில்ல. வைகுண்டருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நெத்தியில பொட்டு வச்சவன்லாம் ஓ ஆளா? அப்படி பார்த்தா பழங்குடியை சேர்ந்தவர்கள் முகம்பூரா பொட்டு வச்சிருக்கிறாங்களே. பொட்டு வச்சுட்டா ஓ ஆளா? சரி, அந்த வைகுண்டர் கோயிலுக்குள்ள என்ன இருக்கு? கண்ணாடி இருக்கு. வைகுண்டர் சாமியா நிக்கிறாரா? கிடையாது. கண்ணாடி வச்சிருக்கிறான். அந்த கண்ணாடி ஏன் வச்சான்? சுயமரியாதையோடு இருக்க வேண்டும், உன்னை நீ யார் என்று பார் என்பதற்காக வைத்தான். ஆனால் அந்த கண்ணாடிக்கு முன்னால் எந்த கன்றாவி கண்ணாடியை போட்டு நிக்கிறாங்கன்னு தெரியல, அவர் சனாதனவாதின்னு பேசுறான். அவர் என்ன பண்ணார்? அந்த தோல் சிலை போராட்டம் நடத்தப்பட்ட காலத்தில் அவர் என்ன செய்தார்? எப்படி இது எதை பற்றியுமே கூச்சமே இல்லாமல் வைகுண்டரையும் திருட வந்திருக்கிறான். இதுல அவர் கல்கி அவதாரம்னு வேற ஒரு குரூப். அவன் வந்து என்ன கெடுக்கிறது, நானே கெடுத்துக்கிறேன் ஒரு குரூப். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த வரலாற்றை மறைக்கிறான். பாட புத்தகத்திலிருந்து அந்த வரலாறு நீக்கப்பட்டு விட்டது. பாட புத்தகத்தில் அந்த வரலாறு நீக்கப்பட்டு விட்டது. அந்த தோல் சிலை போராட்டத்தை நினைவு கூறுகின்ற விதமாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார். அதற்கு துண்டறிக்கை விடுக்கிறார். உடனே என்ன சொல்றான் அமைச்சர் மனோ தங்கராஜ்? காலனி ஆதிக்க கைகூலியா? யார் யாருக்கு கைகூலி? இந்த வரலாறை எல்லாம் மறக்கடிப்பதன் மூலமாக அந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கு வேறு ஒரு புதிய வரலாறை கற்பிக்கிறான். என்ன வரலாறு? ஆண்ட பெருமை வரலாறு. அதனால் இந்த கடந்த காலம் எல்லாம் பிரிட்டிஷ்காரனால் வந்தது, அல்லது உடனே காம்ப்ரமைஸ். யாராவது ஒரு சிலர் பண்ண தப்புக்காக மொத்த மதத்தையும் சரி செய்ய முடியுமா? மொத்த மதத்துல நல்லதா என்ன இருக்கு எடுத்து காட்டுறதுக்கு? 4 வர்ணம் மயா சிஸ்டம் என்பதுதானே உன்னுடைய அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு சாதிகளை நோக்கி என்ன இளவ பேசுவ? இப்போ இந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த கன்றாவி வரலாறு தெரியாது, இந்த RSS கேவலமான வரலாறு செயல் திட்டங்கள் தெரியாது என்று இந்த வேலையை தொடர்ந்து அவர்கள் மத்தியில் செய்து ஒவ்வொரு சாதியிடமும் போய் ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டு வஉசிக்கும் பெரியாருக்கும் சண்டை மூட்டுறான். ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் இதை பேசினேன். திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்திய ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் சைதாப்பேட்டை தேரெடுத்திடலில் பேசினேன். பேசின உடனே 2 நாள் ஒரு 100கணக்கான கால்ஸ், போன் கால்ஸ். என்னது? எப்படா எங்க ஐயாவை பத்தி நீ தப்பா பேசலாம்? சரி, நான் தப்பா பேசிட்டேன்னே வச்சுக்க, நீ நல்ல விஷயமா 4 விஷயம் சொல்லு. கப்பல் ஓட்டிய தமிழன் அவர் பேரை தவிர வேற என்னன்னாலும் நீ சொல்லு, நான் கேட்கிறேன். போன் காலை வச்சுட்டேன்னா ஆன்லே தான் இருக்கு, நீ பேசு. வாவு சிதம்பரனார் அவர்கள் செய்த 4 நல்ல காரியங்கள் என்ன சொல்லு, நான் சொல்லுவேன், நீ சொல்லு முதல்ல. ஏண்டா எங்க ஐயாவை பேசுறதுக்கு நான் எங்க ஐயாவை படிக்கணுமா? விளங்கிரும். எங்க ஐயாவை எனக்கு பேச தெரியாதா? சரிடா பேசுன்னு தான் சொல்றேன். அப்போ நான் அவர்களை பார்த்து கோபம் வரவில்லை, பரிதாபமாகத்தான் இருக்கிறது.
தயவு செய்து உங்கள் ஐயா என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை எடுத்து படியுங்கள். பார்ப்பனர் கையில் இருந்து இந்த நாடு விடுதலையாகாத வரைக்கும் நமக்கு நல்ல விடுதலை கிடையாது என்பதை தந்தை பெரியார் மட்டும் சொல்லவில்லை, வ.உ. சிதம்பரனாரும் சொன்னார். திராவிடர் கழகத்திற்கு முன்னதாகவே கோவில்பட்டியில் திராவிடர் கழகம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பெரியாரும் வ.உ.சியும் சேர்ந்துதான் போனார்கள். 1920 1925 வரைக்கும் அத்தனை காங்கிரஸ் மாநாட்டிலும் வகுப்புரிமைக்காக போராட்டம் நடத்தியது தந்தை பெரியார் மட்டுமல்ல, வ.உ.சி சேர்ந்தான் நின்றார். தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்து அந்த பெரியாரே எனக்கு தலைவர் என்று பேசி இருக்கிறார் வ.உ.சி. வ.உ.சி நூல் நிலையத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது, எடுத்து படி. அந்த பக்கம் போய் WPA சவுந்தரபாண்டியனை வச்சு கொம்பு செய்வது. WPA சவுந்தரபாண்டியன் எங்கடா இருந்தாரு? சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டின் தலைவரே WPA சவுந்தரபாண்டியன் தான். இவன் அவர் பேரை சொல்லி ஊருக்குள்ள சாதி வெறி பேசுறான். சாதியால் சீரழிந்தது போதும், நமக்கு சுயமரியாதை வாழ்வு வேண்டும் என்று வந்த தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு ரீஇன்டர்பிரட் பண்ற பேர்ல உண்மை வரலாறை மறைத்து போலியான வரலாறை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இதுதான் கதி. நம்முடைய தமிழர்களின் மானம் வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக போராடிய அத்தனை பேரையும் அவனுடைய ஆட்கள், அவனுடைய சகாக்கள் என்று திரித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ நாம் கடந்து வந்து விட்டோம், இவற்றையெல்லாம் தாண்டி விட்டோம், வேறு இடத்திற்கு நகர்ந்து விட்டோம் என்று நின்று விடாமல் தொடர்ச்சியாக இந்த பரப்புரைகளையும் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதையும் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டிய வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த வேலையை செய்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது சொரணை மிஞ்சும். அந்த சொரணை வருவதற்காகத்தான் தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருந்தார். நமக்காக பேசினார், எழுதினார். சாகும் வரைக்கும் பேசியும் எழுதியும் நம்முடைய தமிழர்களுக்கு மானமுள்ள வாழ்வு வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துத்தான் அவர் தொடர்ந்து போராடி எழுதி வந்தார். இந்த குடியரசு இதழை நானே எழுதி, நானே அச்சு கோர்த்து, நானே அச்சடித்து, நானே படித்துக் கொள்ளுகின்ற காலம் வருகின்ற வரையிலும் வந்தாலும் என்னுடைய வேலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கும் பெரியாருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் அப்படியே இருக்கின்றன. அப்படியே கட் பண்ணி நாக்பூர் போங்க. 25 நம்ம இங்கே தொடங்கின நேரத்தில் அங்கே 25 அவன் வேற ஒன்றை தொடங்கினான். குருஜி கோல்வால்கர் சொல்லிக்கிறான். MS கோல்வால்கர் யாரு? சங்க RSS இரண்டாவது சர்ச்சாங்கு சாலக்கான்னு தெரியல, RSS தலைவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறார். அது என்ன பேர்ல வருது? குருஜி விஷன். குருஜி பேர்லயே அது புத்தகமாக வருகிறது. வந்துருச்சுல்ல, வெளியிட்டாச்சுல. திடீர்னு அந்த புத்தகம் இந்தியாவில் காப்பியே இல்லை. என்னடான்னு பார்த்தா அந்த புத்தகத்தை பேரை மாற்றி வேற ஒன்றா போடுறான். ஏன்டா வேற ஒன்றா மாத்துறீங்கன்னா, கேரவன் இதெல்லாம் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வெக்கமே இல்லாமல் சொல்கிறான், குருஜி ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் இன்னைக்கு பொருத்தமாக இருக்காது, அதனால நாங்கள் அதெல்லாம் திருத்தி தேவையான விஷயங்களை மட்டும் போட்டுக்கிறோம். அந்த அளவுக்கு அருவருப்பான கருத்துக்களை சொன்னவர் தான் உன்னுடைய தலைவர்கள். இந்த அருவருப்பான கருத்துக்களை சொல்லி அதை அவனுக்கு அவனே மறைத்துக் கொள்ளுகின்ற ஒருவனை பார்த்து இங்கு இருக்கக்கூடிய சாதிய சங்கங்களை சேர்ந்தவர்கள் அவன் பின்னால் மதிமயங்கி போய் திரிகிறார்கள். அவனை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் வேறு. கையில் கயிறு கட்டி கொள்வது, நெத்தியில் பொட்டு வைத்துக் கொள்வது. நீ கையில் கட்டுகிற கயிறு உனக்கு எந்த தலைமை நீதி பொறுப்பையும் தரப்போறதில்லை. ஆனால் அவன் தோளில் போட்டிருக்கிற கயிறு அவனுக்கு இந்தியாவின் எந்த உச்சபட்ச பதவியையும் பெற்றுத்தரும். அவன் வெறும் ஊறுகாய் போட்டவனாக இருந்தால் அல்லது ஊறுகாய் போட்டவளாக இருந்தால் போதும். அவன் யாரையும் வந்து வணக்கம் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சாதி என்பது நவீனமயமான நாட்டிலும் கூட எப்படி தன்னை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நாம் யோசிக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறையிடம் இந்த சாதி என்பது எவ்வளவு கேவலமானது என்பதை எடுத்துரைக்க முடியும். இன்னும் நான் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை பார்க்கின்ற தோழர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இன்றைக்கும் உலகமயமான நிறுவனங்களில் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். உங்கள் நிறுவனங்களில் எத்தனை பேர் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள்? அவர்களில் எத்தனை பேர்
இந்தியாவை சேர்ந்த பிற்படுத்த பட்டியல்படுத்தப்பட்ட அல்லது பழங்குடியின மக்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமியராக இருக்கிறார்கள், பெண்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு நிறுவனத்திலிருந்து ஒருவராவது அந்த தகவலை தயவு செய்து திரட்டுங்கள். அந்த திரட்டப்பட்ட தகவலை யாராவது ஒரு தோழரிடம் ஒப்படையுங்கள். அல்லது தோழர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நம்முடைய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கோ அனுதாபிகளுக்கோ ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த தகவலை நாம் திரட்ட வேண்டும். திரட்டி இந்த பார்ப்பன கும்பலும் இந்த உயர் சாதிக்காரர்கள் என்று தன்னை பெருமை பேசிக் கொள்பவர்களும் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை நாட்டிற்கு பட்டவர்த்தனமாக தோலுரித்து காட்ட வேண்டும். அப்படி தோலுரித்து காட்டினாலாவது இவர்களுக்கு சொரணை வருமா என்றால் அதையும் தாண்டி மூளை செலவை செய்யப்பட்டவர்களாக சாம்பிக்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட புதிதாக சிலர் கிளம்பி இருக்கிறார்கள். இதை பேச வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த இளம் தலைமுறையினர் யாரை பார்க்கிறார்கள் என்பதை பற்றி பேசாமல் நான் போக முடியாது. சனிக்கிழமை விசிட்டர் வர்றாரு. ஏன் சனிக்கிழமை என்ன வருது? சனி ஞாயிறு மட்டும்தான் மக்களை சந்திக்க வருவார். அவர் சனி ஞாயிறு வீட்டில் போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போகணும், என்ன பண்ணலாம்? சரி போடு, தமிழ்நாடு சுற்றுப்பயணம். எப்படி? ஒரே நாளில் 3 மாவட்டம், ஒரே நாளில் 3 மாவட்டம். இந்த 3 மாவட்டத்தை குறுக்கால டிராவல் பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு ஆக்டிவ் ஹவர்ஸ் 8 மணி நேரம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வச்சுக்கிட்டாலும் 10 மணி நேரம். இதில் 4 மணி நேரம் நீ டிராவல். காலையில் சாப்பாடு 1 மணி நேரம், மதிய சாப்பாடு 1 மணி நேரம், 6 மணி நேரம் காலி. மீதி 4 மணி நேரம். அதில் காலையில் காப்பி குடிக்க 1/2 மணி நேரம், சாயங்காலம் காப்பி குடிக்க 1/2 மணி நேரம், 7 மணி நேரம் காலி. மீதி 3 மணி நேரத்தில் நீ 3 மாவட்டத்தில் யார் யாரை சந்திக்க போற? அது சரி, அவன் மாநாட்டையே 1.5 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க பொழுது ரோட்டுக்கு வந்து மக்கள் சந்திப்பு அப்படிங்கும் பொழுது வந்து ஹே அண்ணன் வரட்டா டுர் அப்படின்னு ஓடிடுவான். வரட்டாமாமே டுர். இதுக்கு பேர் பொதுமக்கள் சந்திப்பு. நான் அவரிடம் உண்மையிலேயே அவரை ஆதரிக்கக்கூடிய பெரியாரை பின்பற்றி கொண்டு அவரை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது அவரை ஆதரிக்கக்கூடிய பிறராக இருக்கட்டும், மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று உங்க அண்ணன் விரும்புறாருன்னே வச்சுக்குவோம். இப்படி போகின்ற கூட்டங்களில் எல்லாம் என்னுடைய தோழர்கள் சாதியை பின்பற்றாதீர்கள், என்னுடைய தோழர்கள் சாதிய மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றாதீர்கள் என்று அறிவிப்பதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? திமுக வேலைக்கு ஆகலன்னு சொல்ற, அதிமுக வேலைக்கு ஆகலன்னு சொல்ற, நீ வேலைக்கு ஆகிறவனா இருந்தா இதெல்லாம் சொல்லு. திராணி இருந்தால், யோக்கியமானவனாக இருந்தால் இந்த சாதி ஒழிப்புக்கு அணிதிரட்டு. அப்படிலாம் திரட்ட முடியாது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போய் மேடல் நிற்கிறாப்புல, உள்ள போன ஒரு குரூப் திடும் எந்திரிச்சு வெளியே ஓடி வராங்க. என்னன்னு கேட்டா, எப்படி இவங்க சாதியை சேர்ந்தவங்களை போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ப மற்றவங்களாம் வர வேண்டாமா அப்படின்னு ஒரு தடிமாடு பேட்டி கொடுக்கிறது. இவ்வளவுதான் நிலவரம். யோக்கியமானவனா இருந்தா அந்த பிரச்சாரத்தை பண்ணு. உலகத்திலேயே தான் புனிதவான் என்பது போலவும் ஒவ்வொரு டிபேட்டிலும் வந்து என்னென்ன அடி வாங்குறாங்கன்னு தெரியல. நேத்து மாலை முரசு டிபேட்ல போட்டு பொல சாப்பிட்டா இருக்கிற ஆங்கரை கூட டென்ஷன் ஆக்கி என்னை அடிக்கடா அடிங்க அப்படின்னு அடி வாங்கிட்டு போறாங்க. கொள்கை என்ன தெரியாது, கோட்பாடு என்ன தெரியாது, செயல் திட்டம் என்ன தெரியாது, எல்லாமே அண்ணன் தான். 234 தொகுதியில் வேட்பாளர் யாரு? அதுவும் அண்ணன் தான். நான் சத்தியமா சொல்றேன், அவன் பின்னாடி போகக்கூடிய பாதி பேருக்கு வாக்குரிமையே கிடையாது, அது வேற விஷயம். அப்படியே வாக்குரிமை வாங்கினாலும் அவன் உள்ள போய் விஜய்னு பேர் தேடுறானா இல்லையான்னு பாருங்க. பேரை தேடிட்டு எப்பா அண்ணன் பேரே இல்லையப்பா, என்னப்பா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு வெளியே வர்றானா இல்லையா பாரு. தயவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை, ஆசிரியர்களுக்கு, அது பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாரையும் அந்த வாக்காளர் வாக்களிக்கின்ற அன்னைக்கு மட்டும் என்னைக்காவது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நாள் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது கூட்டு போயிருங்க. இல்லைன்னா அவன் பூரா போய் பூத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிற்பான். ஏய் போடா வீட்டுக்கு, யாரா வர சொன்னா? அப்படி இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் அண்ணா இல்ல, பெரிய ஆட்களையும் கூட ஏமாத்தி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோமா? வாய்க்கு வந்ததை தான் பேசுகிறோமா? அப்படி பண்ணுகின்ற வேலைகளில் ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டின் சமகால அரசியல் வரலாற்றின் போக்கை மாற்றக்கூடியதாக அப்படி என்ன பேசியிருக்கிறாரு? தான் பேரையே பார்த்து வாசிக்கிறாரியா?
தான் பேரை பார்த்து வாசிக்கிறாப்ல. தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. அந்த சட்டப்பேரவைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியாவிலேயே பழமையான சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை. இந்தியாவிலேயே பழமையான சட்டப்பேரவை செஞ்சாச்சு கோட்டை தான். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எடப்பாடியா அங்க என்ன பண்றாருன்னு தெரியல. இந்த பனையூர் பாடிகள் உள்ள போய் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து வாக்காளர்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பேசுகிறவர்கள் ஏதாவது ஒரு புதிய சிந்தனை ஓட்டத்தை உருவாக்குபவர்களாகவோ அல்லது உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுபவர்களாகவோ இருக்கிறார்களா என்றால் கிடையாது. இந்த போலிகளை நம்பி ஏமாந்து விடக் கூடாது. தமிழ்நாடு அப்படி ஏமாறாது. ஒரு முறை அந்த தவறை தமிழ்நாடு செய்திருக்கலாம். அதற்காக எப்போதும் தமிழ்நாடு அந்த தவறை செய்யும் என்று மனக்கோட்டை கட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் இவரை விட பெரிய ஆளு. எப்படிப்பட்ட பெரிய ஆளு? அமிதாப் பச்சன் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு பவியமா நிக்கிறாரு. ஷாருக் கான் வந்து இவரோட வேலை பார்க்கறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நிக்கிறாரு. அவரே கொள்கை தலை சுத்துது, வேண்டாம்ப்பா எனக்கு உடம்பு சரியில்லை போயிருவாரு. ஏதோ அதாவது உலகில் நோய் எல்லாருக்கும் கெட்டது செய்யும். ஆனா ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்திருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அது அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்த நன்மை. எப்படி? அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்னதுக்கு பிறகு பெரியாரை பத்தி எல்லாம் பேசினதுக்கு பிறகு யோ உன்னை எங்களுக்கு பிடிக்கும், நல்லா நடிக்கிறையா, கருப்பா இருக்கன்றதுக்காண்டியே உன்னை கொண்டாடின ஊர் அப்பெல்லாம் பேசாதையா அப்படின்னு சொன்ன ஊருக்கு ரைட் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த பக்கம் கும்பிடு போட்டு இந்த பக்கம் வந்துட்டாப்ல. பரவாயில்ல, படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஒரு 3 நாள் போய் பார்த்து சந்தோஷமா திருப்பி வரோம். இப்ப இவர் அதே கேட்டகரியில போய் நிக்கிறாரு. எங்க போவான் திருப்பி வருவான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் காமெடியில நிக்கிற மாதிரி தான் நாம சொல்லல, அவர் கூட நடிச்ச மமிதா பைஜு சொல்றாங்க. என்னன்னு தேர்தல் முடிவை பொறுத்து அவர் முடிவெடுக்க போறதா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. சொல்லி வைக்க வேண்டாமா? நான் இதை உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்றேன், வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா? அவங்க சொல்லிட்டாங்க. அது எங்க அவர் பிறந்த நாளைக்கே போட்டு விட்டாங்க. சரி வாழ்த்துக்கள். என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி இந்த ஸ்கிரீன்ல தான் வந்து நிக்கணும். இந்த ஸ்கிரீன்னா இது இல்லை, இந்த ஸ்கிரீனுக்குலாம் என்னைக்கும் அவர் வரமாட்டாரு. சினிமா ஸ்கிரீனுக்கு சொல்றேன். ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு என்பது கடந்த காலத்திலிருந்து தற்காலம் வரையிலும் நாம் யோசித்து பார்த்தால் படிப்படியாக ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்க வேண்டும் என்பது பார்ப்பன கும்பலின் நீண்டகால சதி. அந்த சதிக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். 15 நிமிஷத்துல முடிக்கலாம்னு நினைச்சேன். தோழர் வரலன்னே ஒரு 3/4 மணி நேரம் போலான்னு நினைச்சேன். எவ்வளவு நேரம் பேசுனேன்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிருங்க. கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே, விக்னேஷ் ராஜாமணி, நீல் பரத்வாஜ் அப்படின்னு 3 பேர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆய்வை செய்கிறார்கள். இந்தியா தி சேலஞ்ச் ஆஃப் கான்ட்ராஸ்டட் ரீஜனல் டைனமிக்ஸ். இந்தியா தி சேலஞ்ச் ஆஃப் கான்ட்ராஸ்டட் ரீஜனல் டைனமிக்ஸ். ஒவ்வொரு பகுதியாக மாறுபடுகின்ற சூழலுக்கு ஏற்ப இந்தியா எப்படி இருக்கிறது என்கின்ற புத்தகம். இந்தியர்கள் பிறக்கின்ற நொடியிலிருந்தே சாவின் பார்வையில் கூட சமமற்றவர்கள் ஆகிவிடுகின்றனர். இந்த நிலையை மாற்றுவதில் இந்தியாவின் வடக்கையும் மேற்கையும் விட தெற்கில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட சமத்துவமின்மை குறைவாகவும் கல்வி நிலை இந்திய நாட்டின் சராசரியை விட அதிகமாகவும் உள்ளது. அதற்கு காரணம் தமிழர்களை பொறுத்தவரை அவர்களது அரசு திராவிட சமத்துவ நெறிகளின் அடிப்படையிலானது. பார்ப்பன பிடிகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள் அந்த மக்கள். ஒன்றிய அரசின் ஒருதலை பட்சமான அணுகுமுறையால் குஜராத் அதிக மூலதன உட்கட்டமைப்பு முதலீட்டுகளை கொண்டுள்ள சூழலிலும் தமிழ்நாடு உட்கட்டமைப்புகளோடு சேர்த்து அனைவருக்குமான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட மனிதவள முதலீடுகளில் தலை சிறந்து விளங்குகிறது. இந்த வளர்ச்சி சர்வதேச அறிஞர்கள் இந்த வளர்ச்சியை பாராட்டுகிறார்கள் என்றால் இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஈரோட்டு கண்ணாடி பெரியாரின் கைத்தடி, அவருடைய பார்வையால் தான் அனைவரையும் உள்ளடக்கிய என்கின்ற இந்த பார்வையை நாம் பெற்றிருக்கிறோம். வேலைக்கு போகின்ற பெண்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 100 பேர் போகிறார்கள் என்றால் அதில் 40 பேர் தமிழச்சிகள். இந்த நிலை உருவாவதற்கு காரணம் தந்தை பெரியார்.
இன்று ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக, ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம், அந்த சட்டம் வந்த பிறகும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தோழர் துனேஷ் விரிவாக பேசினார். சட்டத்தால் மட்டுமே வீழ்ந்து விடாது இந்த சாதி, சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாததாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை கோருவதாக இருந்தாலும் கூட சாதி ஒழிவதற்கு களத்தில் நின்று வேலை பார்க்க வேண்டும். அதற்கு நம்முடைய பலம் பல மடங்கு அதிகரிக்க வேண்டும். அந்த பல மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கான எல்லா உழைப்பையும் நாம் தொடர்ந்து செலுத்துவோம். செலுத்தி தந்தை பெரியார் தந்த சுயமரியாதை சுடரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி நாம் பார்க்கின்ற இந்த கொஞ்ச நஞ்சு சாதியையும் அடுத்த தலைமுறை பார்க்காதபடிக்கு தொடர்ந்து உழைப்போம். கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு என்பதாக இருந்தாலும் கூட கல்வியில் உயர்ந்த தமிழ்நாட்டில் சாதியும் இல்லாத தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு மாற வேண்டும் என்கின்ற கனவோடு தொடர்ந்து உழைப்போம். தந்தை பெரியாரின் வழியில் உழைப்போம். அந்த உழைப்புக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று நாம் சௌசியம் எல்லாம் சொல்லவில்லை. நாம் தொடர்ந்து உழைப்போம், இந்த சாதியை அழித்து ஒழிப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.